நான் வந்து இன்றைக்கி காலையில் சோறாக்கலை. ஏன்னா வெளியே கொஞ்சம் போயிட்டு லேட்டாக காலையில் 7 மணிக்கு வந்தேன். அதனால் சோறாக்கலை. இப்போ வந்து சாயந்தரம் சீக்கிரமாகவே சோறு ஆக்கிடணுன்ட்டு சோறு வடித்து வச்சுட்டேன். குழம்பு வந்து கத்திரிக்காய், பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து எண்ணெய் காய் வச்சுக்கலான்னு குழம்புமே சூப்பராக வச்சு இறக்கி வச்சாச்சு. இப்போ வந்து காலிஃப்ளவர் இருந்துச்சு, அதையும் பொரிச்சுக்கலாம். அப்பளம் பொரிக்கலான்ட்டு இருந்தேன். அப்புறம் காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி அது இன்னும் நாளாச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும்ன்ட்டு அதையும் நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சு எடுத்து அதுக்கு தேவையான பொடியெல்லாம் போட்டு சூப்பராக மொறுன்னு காலிஃப்ளவரும் பொரித்து எடுத்தாச்சு. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை அதையுமே பொரித்து தூவி விட்டால் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரியே பச்சை கருவேப்பிலையை நல்லா பொரிச்சிட்டு அதில் போட்டு சூப்பரான நைட்டு சாப்பாடு தயாராகிடுச்சு. சோறு, எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அப்புறமா காலிஃப்ளவர் பொரியல். அப்பளம் வந்து பொரிக்கலை, போதும் இந்த அளவே போதுன்ட்டு விட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஏன்னா சோறு காலையில் சாப்பிடாதுக்கே எனக்கு எப்படா சாப்பிட்லான்ட்டு 1 மாதம் ஆனது மாதிரி இருக்குது. சாப்பிட